தீயிலே அட வந்த என்னடா இது அண்ணனை சின்ன குழந்தையா மாத்தி வச்சிருக்கிறீங்க? என்னம்மா தேவி சக்கம்மா. யாரு பார்த்த வேலைடா இது? இதுதான் எங்கப்பா எலெக்ஷன்ல தோத்துல இருந்து கோமாவில் இருக்காரு. அப்பா இந்த வாட்டியும் நீங்க தான் சிஎம் ஆயிட்டீங்க. நான் சிஎம் ஆயிட்டேன். உங்களை கோமாவில இருந்து குணப்படுத்ததான் அப்படி சொன்னேன். என்ன ஐயோ மறுபடியும் அப்பா எழுதுங்கப்பா. மறுபடியும் ஹோமாவுக்கு போயிட்டாரா? என்னடா இது அப்பாவை இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? நின்னு அடிப்பேன். என்னை இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட். என்னடா இது அண்ணனை இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி ஏறி அடிப்பான். என்ன அண்ணா ஒரே அடியா எத்தனை முட்டை குடிச்சிட்டு இருக்காரு? அண்ணா இப்படி முட்டையை குடிச்சுதான் தேர்தலையும் முட்டையை வாங்கிட்டு இருக்காரு. நின்னு அடிப்பேன். நின்னு ஒண்ணுக்கு வேணா அடிப்பேன். பாறையிலே வரகரிசி தீட்டையிலே அண்ணா எதிரிகளை பந்தாடுறதுக்கு நேரம் வந்துருச்சு. சின்ன வயசுல இந்த சீனை பார்த்து பயப்படுவேன். இப்ப இதை பார்த்து சிரிக்க வச்சுட்டீங்கடா. எச்சவன அடிப்பேன் பாரு. ஒரே அடி. என்னடா இது அண்ணா டிவி பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இந்த வண்டியில அப்படி என்ன விசேஷம் பாப்பா? என்னடா இது நம்ம சூரியக்காவை இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? என்னம்மா தேவி சக்கம்மா. நாடு நாசமா. புளியம்பட்டிக்கு 50 பைசா தான் டிக்கெட். என்னடா அண்ணனை இங்கேயும் கொண்டு வந்துட்டீங்களா? பொள்ளாச்சி வரைக்கும் தான் வாங்க. பொள்ளாச்சிக்கே நாடு நாசமா போகுது நியாயமா? என்னடா இது ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு வயசானவங்களை நிக்க வச்சிருக்கிறீங்க. டென்ஷன்ல இருந்தா இவங்களை பார்த்ததுமே வாய் விட்டு சிரிச்சிட்டேன். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. என்னடா இது பஸ்ஸை கொண்டு போய் குழியில தள்ளிட்டீங்க. இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. ஒரு ரூபா கொடுங்க. சங்கிலி பருப்பு தாலி அடிப்பு. என்னங்க பொசுக்குன அப்பாவை டுபாக்கூர்னு சொல்லிட்டீங்க. நானும் ரவுடி தான். நீங்க ரவுடிலாம் இல்ல, நீங்க பிராடு. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா. இறங்குப்பா. என்னடா இது அப்பாவை வச்சு இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் விஜய். இந்த ஸ்டாலின்? இல்ல எங்க அண்ணன் விஜய். உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின்? ஐயோ தாத்தா புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் இந்த ஸ்டாலின்? ஐயா அடம் பிடிக்கிற வயசான காலத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நானும் பொறுமையா சொல்லிருக்கேன். வயசு வித்தியாசம் பார்த்து பேச வேணாம். அண்ணன் தம்பி. என்ன பொசுக்குன அப்பாவை தாத்தான்ட்டீங்க? இன்னைக்கு நான் ஆட்சியை விட்டு வந்திருக்கலாம். தலைவரே நீங்க திருநா தெரிஞ்சு போய் மக்கள் சேர்ந்து உங்களை துரத்தி விட்டாங்க. அண்ணன் உள்ள போகும்போது இப்படி கெத்தா போறாரு. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போத தெரியலையே. ஆனா வெளியே வரும்போது பார்த்தா என்னடா அது அண்ணா உசேன் போல்ட் மாதிரி இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்காரு. அண்ணாந்தி பார்த்தா வானம், இஞ்சி பார்த்தா பூமி. யாரா அது அப்பாவை இப்படி பண்ணது? அது தலைய பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. நேர்ல பார்த்தா காடு, செஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. என்னடா அது அப்பா போட்டாவை இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. பாடுறியே அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா மீடியா மண்ணுக்கு அழுகுறியே. நீதான் சோழே. அடுத்துதான் நம்ம சூரியக்காவை வச்சு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளா ஜூலியா காண சொல்லியிருந்தாலே. ஜூலியன் புத்தி வச்சிருக்காங்க. பாரு ஜூலியா காட்டுங்க. என்னடா அது ஜூலியன் நாய் பிடிக்கிற வண்டியில தேடிட்டு இருக்கிறீங்க? ஜூலி விட்டுருங்கண்ணா. ஜூலி விட்டுருங்க. ஜூலி
கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் உடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தருதலைகளை பார்க்கும்போது வலிக்கும். வலிக்குதுன்னா அயோடெக்ஸ் வாங்கி போடு, வலிக்குதுன்னா ஒரு வால்னி ஸ்ப்ரே எடுத்தடி. எதுக்கு வலிக்குதுங்கிற என்னடா இது அண்ணா எந்த டைலாக் பேசினாலும் அதை வச்சு காமெடி பண்றீங்க. தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். என்னடா அது சந்தானம் படத்துல வர சீனா இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஏன் சார் என்ன மட்டும் அப்படி கலாக்கிறீங்க? சந்தானத்தை விஜயா மாத்தி இவங்க 3 பேரை வேற இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க. அக்க பூச்சுவாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால கதிகாலங்க வச்சிடுவார். திமுக கட்சியில நீங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்னைக்கும் மக்களுக்கான ஆட்சியை மட்டும் செய்யக்கூடியதுதான் திமுக. என்ன செய்யக்கூடாதா? செய்யக்கூடியதுதான் திமுக. ஏமா ஸ்கூல்ல, ஸ்கூல் கிரவுண்ட்ல, காட்டுல, வீட்டுல, ரோட்ல, கடையில எல்லா இடத்துலயுமே பொட்டு மாமாவோட போட்டோ மாட்டியாச்சு. இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மாட்டல, கக்கூஸ்ல மட்டும் தான் மாட்டல. அங்க மாட்டுறதுக்கு வேற ஒருத்தவங்களோட போட்டோ இருக்குது. ஜெயிக்கிறவங்களும் ஸ்கூல்ல, காலேஜ்ல, பப்ளிக் பிளேசஸ்ல மாட்டி பெருமைப்படுத்துவாங்க. தோக்குறவங்க போட்டோவை அங்கதானே மாட்டி ஆகணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சாப்பாட மறந்துட்டு போற பாரு, தூக்கவே முடியல. எத்தனை மீம்ஸ் தாண்டா இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவீங்க? எந்த முதவியோட குணம் வந்துச்சோ உனக்கு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாரங்களில முட்டிட்டு சாகலாண்டா. நான் பெரிய டிவிக்கே, நாங்க பெரிய டிவிக்கே. எங்க டிஎம்கே இளைஞரணியை கொஞ்சம் பாக்குறீங்களா? பாருங்க. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறார். என்னடா அது இளைஞரணின்னு சொல்லிட்டு பூரா வயசானவங்களை காட்டுறீங்க. இது இளைஞரணி இல்ல, முதியோர் அணி. ஏய் திமுக கொத்தடிமைகளா, இன்னும் போட திருந்தல. வயசான கிரடு கட்டையில எல்லாம் ரீல்ஸ் பண்ண சொல்றீங்களாடா? ஓ, ரீல்ஸ் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க மக்களுக்கு நல்லதே பண்ணாலும் ஆட்சிக்கு வரவே முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். என்னடா பொஸ்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? 29 தேர்தல்ல எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான். இத்துடன் நம் அண்ணன் சீமானண்ணன் வட்ட பாறையிலே விளையாட்டு செய்திகள் முடிவெடுத்தது. அடுத்தது நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய விளையாட்டு செய்திகள் கொஞ்ச நேரத்தில் தொடங்கும். எது ஏன்டா அண்ணன் பேசுறதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு செய்தியே தெரியுதா? சீமான் சொல்றாப்ல, தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது கூட தெரியாமையா இவர் முதல்வர் வேட்பாளருக்கு நின்னாரு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் நீங்க எல்லா எலெக்ஷன்லயும் போட்டி இல்லையானே. என்னடா இது அண்ணனை ஆளாளுக்கு கலாய்க்கிறீங்க? எல்லாரும் சண்டை போட தயாரா? நானும் தயார். என் கூட சண்டை போட முதல்ல நீ வா. ஒரு கேடு கட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா இருக்கும் போது கேடு கட்ட ஆச்சு இல்லையா? என் வயித்துல ஒரு குத்துடு. என்னடா இது அண்ணனையே அடிக்கிறீங்க? பயந்தாங்கொள்ளி இவர் வந்துக்கிறாரு, கேடு கட்ட ஆச்சுன்றாரு. அவங்க ஜெயிக்கும் போது இருந்தாங்க, அப்பா தானே ஆண்டுக்கிறாரு. அதுல நடக்கிறதா இதுல நடக்குது, அதுலயே நடக்குது. நடக்கிறதுனால இவர் 20 நாள்லயாவ கேடு கட்ட ஆச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் தாய்க்குள்ளத்தோட சண்டை போடுறது இல்ல, அதனாலதான் உன்னை விட்டேன். இல்லன்னா ஒரே குத்து. அதுக்கு முன்ன என்ன ஆச்சு நடந்ததா? இப்ப கேடு கட்ட ஆச்சு. அவருக்கு ஆப்போசிட்டா வந்ததுனால அவரு கேடு கட்ட ஆச்சு. அவரு நட்டிருந்தது என்ன ஆச்சா? அதுக்கு மேல கேடு கட்ட ஆச்சு. கேடு கட்ட ஆச்சுன்னா எதையுமே எடுத்து சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. சும்மா தேவையில்லாம இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. என்ன இவங்களேதான் இருக்கணும், மற்றவங்க வந்தா இவங்களுக்கு ஆகாதா? அதெல்லாம் நல்லா ஆச்சுதாங்க இப்ப நடக்கிறது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க போல. வேணாம் யாரும் வேணாம், சண்டை போடுற ஐடியா இதோட விட்டுறேன். வெற்றி வாங்கறதுக்கு முன்னாடி அண்ணா இப்படி பேசுறாரு. விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. சிஆர்பிஎஃப் எப்படி பாக்குறீங்க சார்? விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. அது தவறில்லை. தம்பி மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வரும்போது பொதுவெளியில அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா கொடுக்கலாம். வெற்றி வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பேசுறாருன்னு பாருங்க. ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத, சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுறேன். சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமா கரி, இங்க வா. அம்பா சமுத்திரத்துல தெம்பா நில்லு. நானும் எடப்பாடியும் சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் கட்சியை முன்னேற்றி உன்னை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம். இதுவே சட்டமன்றத்துக்கு போக முக்கிட்டு கிடையாது. இதுல நம்மள முன்னேற்றதான்.
என்னடா இது அண்ணா குழந்தைய மாத்தி இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? திடீர்னு என் மேல என்ன இவ்வளவு பாசம்? பாசம் எல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. என் பையன் ஓடுகாலி சட்டமன்றத்துல இருந்து ஓடி வந்து ஒரே ஒப்பாரி வைக்கிறான். நீ இருந்தா அவனுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. ஆமக்கறி அவுச்சக்கறின்னு அவுத்து விட்டு திரிவ. அதான் எது ஆமக்கறி அவுச்சக்கறியா? என்னடா இது புதுசா இருக்கு? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, தேர்தலில் வெற்றி பெற்று விட்டேன் என்று. ஜீரோ கன்ஃபார்ம் தானா? ஜீரோ தான், வழக்கம் போல ஜீரோ தான். நாம் தமிழர் போட்டி போடுது. அம்பா சமுத்திரத்துல அவர் போட்டி போடுறாரு. என்ன நினைச்சிட்டாங்கன்னா பொது வேட்பாளரா போட்டுட்டா அண்ணன் டைரக்டா சட்டசபைக்கு போயிடுவாரு. லூசு லூசு குடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு தான். என்னது அண்ணா குடத்தை குப்பரை வச்சு அடிச்சிட்டு இருக்காரா? என்னங்க சொல்றீங்க? நீங்களும் இடைத்தேர்தல திருச்சி கழகத்துல நின்னு ஜெயிச்சு என் கூட சட்டமன்றத்துக்கு வரல. எதுக்கு திருச்சி கழகத்துல குஜிலி மஸ்து வாங்குறதுக்கா? இப்ப எதுக்கு உன்னை நிக்க வைக்கிறேன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சாவது விஜய வின் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணணும். அது டெஸ்டிங்க்கு ஒரு ஆமை தேவைப்படுது. அந்த ஆமை தான் நீ. எது அண்ணாவை வச்சு டெஸ்ட் பண்ண போறீங்களா? அப்ப அண்ணா டெஸ்ட் பீஸா? கவலைப்படாதீங்க, முயலுக்கும் ஆமைக்கு ரேஸ் விட்டும் போது முயல் ஜெயிக்கல, ஆமை தான் ஜெயிச்சுது. கரெக்ட் தான். அந்த ஆமை மெதுவா உருண்டு போய் ஜெயிச்சிச்சு. இந்த ஆமை 16 வருஷமா ஒரே இடத்துல ஊட்டின்னு கிடக்கு. இப்போ அம்பா சமுத்திரத்துல தெம்பா நெல்லுங்கன்னு சொல்றீங்க. ஓகே விடுங்க, திரள் தீட்ட ஆரம்பிச்சிடறேன். என்னடா இது கடைசியில ஆமா டான்ஸ் ஆடுது? நீ குடத்தை நிமித்தி வச்சு அடிச்சாலும் பைப்ல அங்க அடிச்சாதான் தண்ணி வரும். அப்பதான் நீ பிடிக்க முடியும். தண்ணி பிடிக்க வரணும்னு நினைக்கிறவன் தண்ணி கரெக்டா வச்சு பிடிப்பான். நான் பம்ப் அடிக்க வரணும்னு அதான் பம்ப் அடிச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. என்னடா இது? அப்ப இடைத்தேர்தலையும் நம்ம அண்ணனுக்கு ஜீரோ தானா? காலிக்கப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல். எடுத்துட்டோம்னா போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், டேய் விஜய், போடா விஜய். சாட்டா டேய் போடா சாட்டா அவனே, போடா சாட்டா. ஏய் வேணாம் சாட்டா. ஏய் சாட்டையை பத்தி பேசாதேடா, நான் மட்டும் தான்டா பேசுவேன் சாட்டையை பத்தி. என்னடா இது நம்ம சாட்டையானனுக்கு வந்த சோதனை? இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்ட பாத்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்னடா அது இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும், துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு யாரா இது தூள் படத்துல இருக்கிற சொர்ணாக்காவை இங்க கொண்டு வந்தது? ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். அண்ணா என்னடா மேல் ஏறி வந்திருக்காரு? ஜூலிய பத்தி நான் இப்ப ஒரு வீடியோ பிளே பண்றேன். இத கேக்குறவங்க கூட ஹெட்போன் வச்சுன்னு கேளுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க பேசுறது தப்பு அப்படின்னாலுமே வந்து ஜூலிய கேட்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பண்ணுங்க. உனக்கு சூட் அமைங்கன்னு உட்கார முடியலையா? அத வச்சு நான் அண்ணனை பத்தி பேசுறேன், சிஎம் பத்தி பேசுறேன். நீனா அவ்வளவு பெரிய பருப்பாடி எப்படியா? ஏன்டி கிட்னி திருடி முண்டா. என்ன இது இவ்வளவு கன்றாவிய திட்டுறாங்க? நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும். அது தொழில் இல்ல, எழில். ஏன்டா எல்லாத்தையும் இப்படி தப்பு தப்பா பாடிட்டு இருக்கிறீங்க? தமிழ் தாய் வாழ்த்த கூட கரெக்டா பாட மாட்டீங்களா?